செப்டம்பர் 19 வெள்ளிக்கிழமை. துரிதப்படுத்தினார்கள். பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமார்த்திகளையும் அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். ஆதியாகமம் 19:15. கர்த்தருடைய குடும்பத்தில் அருமையான தேவதூதர்கள் உண்டு. உங்கள் மேல் அன்பு வைத்த அருமையாண்டவர் தேவதூதர்களை உங்களுக்கு பணிவிடையின் ஆவிகளாய் தந்திருக்கிறார். எபிரேயர் 1:14. அன்றைக்கு லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் சோதோமிலிருந்து வெளியே கொண்டு வந்து பாதுகாப்பதற்கென கர்த்தர் தம்முடைய 2 தூதர்களை அனுப்பியிருந்தார். இன்றைக்கும் உங்களை காக்கும்படி தங்கள் இருகரம் விரித்து உங்களை மூடியிருக்கிற தேவதூதர்களை உங்களுடைய விசுவாச கண்கள் காணட்டும். லோத்துவுக்கு சோதோமை விட்டு வெளியே வர விருப்பமில்லை. சோதோம் நீர்வளமும் நிலவளமும் உள்ளதாயிருந்த போதிலும் அங்கிருந்த மனுஷர்கள் பொல்லாதவர்களாயிருந்தார்கள். சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதாயிருந்ததாகவும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாயிருந்ததாகவும் வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 18:20. எனவேதான் கர்த்தர் அதை அக்னியால் அழிக்க தீர்மானித்திருந்தார். கர்த்தர் அதன் அழிவுக்காக நியமித்த நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் லோத்து அதை அறியாமல் தாமதித்துக் கொண்டிருந்த போது அந்த தேவதூதர்கள் அவர்கள் அனைவரது கைகளையும் பிடித்து அவர்களை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய்விட்டார்கள். இன்றைக்கு உலகத்தின் முடிவு நெருங்கியிருக்கிறது. உலகத்தை முழுவதுமாக அழிக்கக்கூடிய அளவிற்கு விஞ்ஞானிகள் அணு ஆயுதங்களை தயாரித்து விட்டார்கள். ஆனால் ஆவியானவர் அதை அறிந்தபடியால் இன்றைக்கு தேவ ஜனங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படி தேவதூதர்களை அனுப்பி துரிதப்படுத்துகிறார். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன் என்று அழைப்பு விடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:17. கர்த்தர் சகேவை அழைத்த போது கூட அந்த அவசரத்தையும் துரிதத்தையும் வெளிப்படுத்தி காண்பித்தார். சகேவே, சீக்கிரமாயிறங்கி வா என்று கூப்பிட்டார். ஆம், இதுவே அனுகிரக காலம், இதுவே இரட்சணிய நாள். எதை தள்ளி போட்டாலும் ரட்சிப்பை மட்டும் ஒருபோதும் தள்ளி போட்டுவிடக்கூடாது. ஒரு பக்கம் பாவியை மனம் திரும்பும்படி கர்த்தர் துரிதப்படுத்துகிறார், மறுபக்கம் விசுவாசிகளை பூரணப்படும்படி துரிதப்படுத்துகிறார். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று அவர் சொல்கிறார். லோத்தையும் குடும்பத்தையும் சோதோமை விட்டு வெளியே கொண்டு வந்த தேவதூதர்கள் கூடவே உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சம பூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. ஆதியாகமம் 19:17 என்ற ஒரு அவசரமான கட்டளையையும் கொடுத்தார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, கல்வாரி மலைக்கு ஓடிப்போக வேண்டியது எத்தனை அவசரமானது என்பதை அறிந்து செயல்படுங்கள். ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது. பிரசங்கி 9:11.